கைஸ் இப்போ மலையூர்லாம் தாண்டிட்டோம். ரோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. என்னால் vlog பண்ண முடியல அந்த இடத்துல. ஏன்னா வந்து மழை வந்துட்டு இருந்துச்சு, நல்லா ட்ரிஸ்லிங்கோட வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து சரி நான் மீடியா மாடல் வச்சு தான் கோப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கிறனால மலையில் வந்து யூஸ் பண்ண முடியாது நம்மளால். வந்து நம்ம மலையூர்லாம் தாண்டிட்டோம். இனி வந்து உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு வந்து நியர்லி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. உடுமலைப்பேட்டிலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இப்படி போயிடுவோம், பூபதி அப்படி போயிடுவோம். செம்மையாக இருந்துச்சுங்க. மான் பார்த்தேங்க இடையில, அதாவது ரொம்ப அசால்ட்டாக நின்றுருக்கு. இந்த ரோட்டில் மிருகங்கள் நிறையா பார்க்கலாம், நாங்கள் யானையே சூப்பராக பார்க்கலாம். நான் இப்படி போயிட்டுருக்கேன்னா இந்த பக்கத்துலேயே நின்றுருந்துச்சு. இங்கே ஹார்ன்பில்லாம் இருக்கும் போல். நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க இந்த சைடில். அப்படியே ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. பஃபர் ஏரியாஸ் நிறையா இருக்குது, இங்கே ரிசர்வும் இருக்குது. அப்படியே ஒரு நல்ல ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன், வெறித்தனமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபால்ஸு, கோதை ஃபால்ஸா ஏதோ பூபதி சொன்னான். செமையாக இருந்துச்சு அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு, பெருசாக சூப்பரான பிளேஸுங்க. கண்டிப்பாக வந்து மலையூர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கு இடம். ஒரு நேச்சர் எந்தூசியாஸ்ட்டு இல்லை வைல்ட் லைஃப் எந்தூசியாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா தரமான ஸ்பாட்டு. முடிஞ்சால் இந்த டைம் வந்து பார்த்துடுங்க, இந்த ஜான் முடிகிறதுக்குள்ளே, ஜான் 2023 முடிகிறதுக்குள்ளே. ஏன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி செம்மையாக ஃபீல் பண்ணலாம் கிளைமேட்டை. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் வந்தோம்னா ஈஸியாக வந்து இந்த இடத்துல எலிஃபண்ட் கிராசிங் பார்க்கலாங்க. எக்கச்சக்கமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மூஞ்சி வந்து கருப்பாக இருக்கும், டெயில் வந்து பெருசாக இருக்கும். இதுக்கு லங்கூர் குரங்கு அங்கேயும் இருக்குது பாருங்கள். ஐயோ, ஓகே, 2-3 பேர் இருக்காங்க போல். தப்பிச்சு ஓடுறாங்க. லங்கூர் இங்கே இருக்காங்க. அங்கே ஒரு குட்டி இருந்துச்சு ரோட்டு மேலே, தெரிச்சு ஓடிடுச்சு நம்மளை பார்த்தோன்னே. இந்த லங்கூர் குரங்கு வந்து நானும் சுற்றியும் ஹனிமூன் போனப்போ மசனகுடியில் நிறையா பார்த்தோம். அப்போ எங்கள் கால் மேலே ஏறி விளையாண்டுருந்துச்சு, டம்முன்னு அடித்து விளையாண்டுருந்தாங்க. இருக்காங்க போல. இதான் இந்த குட்டி தான் இருந்துச்சு ரோட்டு மேலே. தான் பாருங்களேன், எல்லாம் லங்கூர் குரங்குங்க. வாவ், வைல்ட் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு. கம்யூனிட்டி சென்டர் இதை போட்டிருக்காங்க. தேங்க்யூ, கம் அகேன், யூ ஆர் லீவிங் கேரளா. ஃபைனலி லெஃப்ட் கேரளா. தமிழ்நாடு வெல்கம்ஸ் யூ. தமிழ்நாடு கூப்பிடுதீங்க. தமிழ்நாடு இங்கே வாழுங்க, நம்ம ஊர். தங்களை அன்புடன் வரவேற்கிறதையோ இங்கே தான் இருக்கா ஆனமலை. இது எனக்கு தெரியவே தெரியும்ப்பா. இது வேலை மாதிரி ரூட்டு. நான் என்னென்ன இடத்துக்குலாம் போகணுன்னு ஆசைப்பட்டனோ எல்லாமே இந்த ஒரு ட்ரிப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ மீன் அந்த ரூட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலை. ஆனமலை புலிகள் காப்பகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓடு. வாவ், திஸ் இஸ் ரியலி ஆசம்ங்க. வேறு மாதிரி ஆனமலை டைல் ரிசர்வ் தான் நான் வரணும்னு நினச்சேன். வா கோவன், இதுதான் நேச்சுரல் ட்ரைலு எல்லாமே. வா எம்மாடி, இந்த ரூட்டை இத்தனை நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டுருக்கே. வைப்பலே பரவாயில்ல, கடைசியில் வேலை மாதிரி பண்ணியாச்சு. கேரளா விட்டு வெளியே வந்தாச்சு. இனி நமக்கு பயம் கிடையாது. நம்ம ஊர், நம்ம நாடு, தமிழன்டா. வாவ், வேலை மாதிரி இருக்குங்க. கேரளா நல்ல ஊருங்க. என்னன்னா நான் உங்களுக்கு தப்பெல்லாம் சொல்ல. ஏன் கேரளா விட்டு வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி ஒரு ரிலீஃப் இருக்குன்னா, ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க ரூல் போட்டிருக்காங்க, கரெக்டு தான். பட் அது எல்லாத்துக்குமே எப்படி ஆப்டாக இருக்கும்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம பாருங்கள், நம்ம வந்து ஒரு ட்ராவல் விலாக் எடுக்கிறோம், எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அவங்க வந்து ஓவரால் பேன் பண்ணுறப்போ
நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. நம்ம என்ன கொள்ளையை அடிச்சிட்டோம், அதை தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ நம்மளை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களே. நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லை, வேறு லெவலில் போனால் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். நிஜமாக இந்த ரைடு வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்குது எனக்கு. நிஜமாக நான் விட போகிறதில்ல. இனி வந்து நிறையா ட்ராவல் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். நான் முதல்ல இந்த vlogs எவ்வளோ சூப்பராக வரப்போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த ரைட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. பசங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த vlogs எல்லாமே சூப்பராக நான் டெலிவர் பண்ணிட்டேன் யூடியூப்பில் அப்படின்னா அடுத்து கண்டினியூஸாக போட்டுருவேன். லவ் ஃபார் பைக்கர்ஸுங்க எப்போவுமே தீராது. குறிச்சிக்கோட்டை அப்படிங்கிற பிளேஸில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இப்படி லெஃப்ட்டில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம். இப்படி போனால் உடுமலை. ஸோ இது வந்து நம்ம வந்த வழி. ஸோ பூபதிக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, அவனுக்கு இன்னும் 400 கிலோமீட்டர்ஸ் போகணும். அதனால் அவன் வந்து போயிட்டான், உடுமலைப்பேட் போயிட்டான். ஸோ விஸ்வா ப்ரோ இப்படி போயிட்டுருக்காருன்னா, விஸ்வா ப்ரோ வந்து வால்பாறை போகிறாங்க யாரோ பார்க்குறதுக்கு, அதனால் அவரும் இப்படி போயிட்டார். நம்ம சதன் ப்ரோவும் டிங்கும் இப்படி தான் போயிருக்காங்க. நம்மளும் அப்படி தான் போகணும். தள்ளுடா, தள்ளு. சாரி சரி, தள்ளிக்கோ. சரி கேஸ், நம்ம அப்படியே கிளம்பிகிட்டே இருப்போம். இந்த ரோட்டில் டேரெக்டாக போகணும் அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து அப்படியே கோயம்புத்தூர் பறந்துடலாம். மணி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:51 ஆகுது. நான் காலையிலேருந்து ஸ்ருதிக்கு ஃபோனே பண்ணல. சரி சர்ப்ரைஸாக போய் டபாலுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிடவே இல்லை. காலையிலேருந்து போய் டக்குன்னு நின்றுடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் சொல்லியிருந்தேன் டியூஸ்டே வந்துடுவேன்னு தான் சொல்லியிருந்தேன். எப்போ வருவேன், எந்த டைமுக்கு வருவேன்னு எதுவும் சொல்லலை. பார்ப்போம். அது எங்கே வேணா கேட்டுப்பாரு. கோயம்புத்தூர் மாவட்ட ஊராட்சி தங்களை இனிதே வரவேற்கிறது. ஆஹாஹாஹா, சொந்த ஊருக்கு வரதே ஒரு சுகந்தாங்க. போயிடுவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 59 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 59 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கேயே வந்து கோயம்புத்தூர் மாவட்டம்னு போட்டாங்க பாருங்களேன். அம்மா நம்ம ஊர் பெரிய ஊர் தாண்டே. ஓகே, நம்ம ஹைவேஸில் ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட்டில் போனால் பொள்ளாச்சி, ஸ்ட்ரைட்டு நகமோ, ரைட்டு பழனி. கோயம்புத்தூர் எப்படி சார் போகிறது? பொள்ளாச்சி, நம்ம பொள்ளாச்சி போயிட்டு போகணுமா இல்லையோ? நம்ம ஹைவேஸ்லையும் ஜாயின் பண்ண மாட்டோமா என்னன்னே தெரியலையே. ஐயோ வெயில் வேறு அடிக்குது. ஐயோ இது ஃபோன் வைக்கிறது பெரிய பிரச்சனைங்க. இது ஆல்ரெடி ஹீட்டு, இது வேறு பிளாஸ்டிக் கவரு. ஹீட் ஆகிட்டு ஃபோன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆஃப் ஆகிடுது கொஞ்சம் நேரத்தில் ஐஃபோனு. 34 கிலோமீட்டர் இப்படி தான் காட்டுது. இது ஒரு ஹைவேல கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். என்ன வேறு ஏதோ சைக்கிள் ரூட்டில் கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா ஆத்தாடி. இப்போ பொள்ளாச்சி மெயின் டவுனுக்கு வந்துட்டோங்க. எங்கேயோ சுத்த விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மேப்பு. கருமோசை, அதுக்கு நார்மலாக வந்துருந்தா கூட ஈஸியாக வந்துருக்கலாம். ஐயோ தூக்கம் வேலை வருதுங்க. அதான் வீடு பக்கம் வந்து போகுதுன்னு தெரிஞ்சோம்னா நம்ம ஓட்டி ஓட்டம் டயர்டாகிடுது. இப்போ 43 கிலோமீட்ரு கோயம்புத்தூர். ஸோ கைஸ், இந்த எம்டிஎஸ்ல தான் டீ குடித்தேன். இது வந்து பொள்ளாச்சி தாண்டினோன்னு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். இங்கேருந்து பக்கம் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் டீ குடிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாமே டீ குடித்தேன். ஒரு 11 டீ குடித்தேன். வாய்ப்பில் போலோ போட்டிருக்கேன், அதனால தான் பேசுகிறது ஒரு மாதிரி கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 777 ட்ரிப்போட ஓடும். நம்ம இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணி 777 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. இதோட 7 வந்து எனக்கு பிடிச்ச நம்பர், CR7ஓட நம்பர், MSDயோட நம்பர். நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க, கோயம்புத்தூர் வந்தாச்சு, உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த vlog வந்து முடிய போகுது, இந்த ரைடும் வந்து முடிய போகுது. ஸோ 800 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஓட்டியாச்சு. நான் எக்ஸாக்டாக வண்டி நிப்பாட்டிட்டு சொல்கிறேன். இந்த ரைடு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. எனக்கு நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். புது டீம் மெம்பர்ஸு, நல்ல டீம் எனக்கு கிடச்சிச்சு. இனிமேல் நான் லைஃப் லாங் வந்து அவங்க காண்டாக்ட் என் கூட இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்துச்சு.
எக்ஸ்மேனிக்ஸும் வேறு லெவலில், XBrothers, Xclan, இந்த ஆஃப்ரோட் ட்ரிப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. கேரளா வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அதாவது யூஸ்வலாக நான் பெருமையோடு சொல்லலாம், யார் வந்து இப்போ நான் கேரளா இடுக்கி போயிருக்கேன், மூணார் போயிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம வேகமன் அங்கெல்லாம் போயிருக்கனாலுமே நான் போன இடத்துக்கு நீ போயிருக்கியா அப்படின்னு நான் தைரியமாக கேட்பேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு இன்டீரியரில் நம்ம ட்ரையல்ஸ் வந்து ஓட்டியிருக்கோம். ரொம்பவே ப்ரைடாக இருக்குது எனக்கு. இந்த vlog வந்து இப்போ யாராச்சும் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைடு வந்து நான் கோயம்புத்தூரில் கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய நன்றிங்க, ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. லவ் ஃப்ரம் loveovertravel. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கனால தான் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து என்தூசியாஸ்டிக்காக இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய vlogsலாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபார் யூ கைஸ். என்ன தான் வந்து இது என்னோடய பைக், என்னோடய ரைடு, என்னோடய லைஃப், என்னோடய செலவுகள் தான், நான் எனக்காக தான் இது எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மோட்டிவ் எனக்கு இருக்குது. ஸ்ருதிக்கும் அந்த மோட்டிவ் தான். நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லுவோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் போய் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நான் இந்த vlog காமிச்சிட்டேன். இந்த vlog பார்த்தீங்க, இப்போ சொக்கரமுடியோ இல்லை உளுப்பினியோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம உரிமிக்கிற ட்ரையல்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3 வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் போக முடியுமா முடியாதா. அப்படி போகணுமா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். loveovertravel நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் என்னால் முடிகிறப்ப கண்டிப்பாக ஐ வில் அக்கம்பனி யூ கைஸ். ஸோ தாராளமாக நம்ம போயிட்டு வரலாம். வி கேன் மேக் நியூ டீம்ஸ். ஸோ வந்துட்டேன் நான். உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளை இன்ஸ்டாகிராமில் தான் வந்து அடிக்கடி வந்து எங்களோட அப்டேட்ஸ்லாம் இருக்கும். நிறைய கிவ்அவேஸ் வரும். இப்போ கூட 10K கிவ்அவே வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கீப் ஃபாலோவிங் அஸ். சரி, நான் வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களுடைய என்ன சொல்கிறது, சடனாக இந்த வேர்ட்ஸு டக்குன்னு எனக்கு இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸு நல்லா பேசிகிட்டு இருப்பேன். 1-2 வேர்ட்ஸ் வந்து லாக் ஆகிடும், கண்டுபிடிக்க முடியாது. என்னடா அது, இதுங்க யோசிச்சுட்டே இருக்கேன் நான். நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்ருங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்குள்ளே நான் யோசிச்சுடுவேன். ரியாக்ஷன் இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த இடம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கா? ஆல்ரெடி என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த மாதிரியே இருக்கும். பறவைகளுக்கும் ஞானிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமல்ஹாசன் வந்து ஒரு பேசியிருக்க ஒரு ஆடியோ வச்சு நான் ஒரு ரீல் போட்டிருப்பேன். அந்த ரீல் இங்கே எடுத்தது தான். ஓகே கைஸ், நான் வந்துட்டேன் வீட்டுக்கு பக்கத்தில். ஸ்ருதி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கா. நான் கேரளா போனதுனால அதனால தான் இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். பச்சைக்கெல்லாம் நிற்கிறான் பாருங்க. நிற்கிறானா எங்கள் ஏரியா பாருங்கள். இதுவே வந்து ஒரு உளுப்பினி ட்ரையல் மாதிரி தான் இருக்குது. அவங்க யாருக்கும் தெரியாது நான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு. அம்மா வெளியே உட்காந்துட்டுருக்குறாங்க. மாயமுரு இதுதான் மாயா பார்க்காதவங்கள பார்த்துக்கோங்க. கண்டு ஓடிச்சிட்டா என் ஒய்ஃபு. ஹாய். ஆமாம். ஓ சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில். ஹலோ கியாரா சுப்பாண்டு, எப்படி தூங்கி எந்திரிச்சியாடா? ஹலோ மிஸ்ட் யூ கைஸ். கியாரா கொஞ்சம் ஓகே. சரிப்பா சரி, இட்ஸ் ஓகே. ஏய் மைக்கு வாயா. ஐயா நக்கலை, மைக்கோட வயர் காலில் சிக்கிடுச்சு. ஹாய் கேர்ள். இத்தனை அடிகளையும் தாங்கிட்டு கம்பீரமாக நின்றுருக்கான் பாருங்க பையன். வாவ், ரியலி அன்எக்ஸ்பெக்டடு. சான்ஸே இல்லை அந்தளவுக்கு. ரியலி அன்எக்ஸ்பெக்டடுங்க, சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு வந்து வண்டி தாக்கு பிடிச்சிச்சு. நான் போட்டு தட்டி எடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சூறு அடி அடித்தோம் எல்லாருமே. வண்டி வந்து அப்புறமா காட்டுறேன் எந்தெந்த இடத்துல அடி விழுந்துருக்குன்னு எனக்கே தெரியல, நான் பார்க்கணும். இப்போதைக்கு மெயினாக இருக்கிறது
இந்த மிரர் ஒன்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளச் லீவர் வந்து உடஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னை வெல்கம் பண்ணுறதுக்காக 2 லேடிஸ் வந்துட்டாங்க. ஹாய் லேடிஸ். ஹலோ. ஹாய் கியாரா. ஹாய் பாப்பா எங்க கியாரா? போபோ போபோ மோயா அது. ஹாய் கியாரா. ஹலோ ஹலோ. ஹாய் சொல்லிடு. ஹாய் இல்லை ஓவர்ட்ராவல் ஃபேமிலிக்கு ஹாய் சொல்லிடு. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து அம்மா மார்லி கால்கிலன்ட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஆஃப்டர் 4 டே ட்ரையல் சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோஸ்லாம் காட்டுறேன். Until next video, it is Vicky signing off. Love from loveovertravel. Bye bye. One life, spread love and be inspiring.